அஸ்ஸாம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியது. நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். கேரளாவில் உள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆளும் இடதுசாரி முன்னணி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றிற்கு இடையே கடும் மும்முனை போட்டி நிலவுகிறது. வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அஸ்ஸாம் மாநிலத்தில் 126 தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இங்கு ஆளும் பாஜக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான மகாஜோத் கூட்டணிக்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் ஊதிய பங்கு பிரச்சினை ஆகியவை இங்கு தேர்தல் களத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக உள்ளது. பதற்றமான பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. NRS காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை முன்வைத்து தலைவர்கள் பிரச்சாரம் செய்திருந்தனர். அமைதியான முறையில் வாக்குப்பதிவை நடத்த தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. வெப்ப அலை தாக்கம் காரணமாக வாக்குச்சாவடிகளில் நிழற்குடைகள் மற்றும் குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. இன்று பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் மற்ற மாநிலங்களுடன் சேர்த்து மே மாதம் 4ஆம் தேதி வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.